அடித்தனர். இந்த போட்டியின் இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி ஆட்டமிழந்தார். அவர் 7 பந்துகள் மட்டுமே சந்தித்து 2 ரன்கள் சேர்த்தார். கடந்த 16 இன்னிங்ஸாக ரோஹித் சர்மா விளையாடி சர்வதேச போட்டிகளில் அவர் ஒற்றை இலக்கில் ஆட்டமிழப்பது இது 10வது முறையாகும். என்னன்னாலும் சொல்லுங்கள், பட் ஹிட்மேன் கம்பேக் கொடுத்தாருன்னா அவரை மாதிரி ஒரு கம்பேக் யாராலையும் கொடுக்க முடியாது. ஒரு எனக்கு தெரிஞ்சு 2015 வேர்ல்ட் கப்லலாம் பார்த்தீங்கன்னா அவர் அடித்த 100க்கு ஈக்குவல் வேறு யாருமே வர முடியாது. அதே மாதிரி 3 டபுள் 100 வச்சுருக்கிற ஒரே ஆள் யாருன்னா ஹிட்மேன் மட்டும்தான். ஹிட்மேன் ஒரு டெஸ்ட்லேயும் சரி, T20 ஃபார்மேட்லேயும் சரி, ஓடிஐயில் சரி, இல்லை என்ன ஃபார்மேட் கிரிக்கெட்டாக இருந்தாலும் சரி, அவர் மாதிரி அந்த புல் ஷாட் சிக்ஸஸ் அடிக்கிறதா இருக்கட்டும், எதுவானாலும் இருக்கட்டும், பயங்கரமாக விளையாடுற ஒரே பிளேயர் யாருன்னா ரோஹித் சர்மா மட்டும்தான். அவரோட பேட்டிங் ஃபார்ம் இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் அவர் கம்பேக் கொடுக்க வேண்டிய நேரம் வரும். அவர் கொடுக்குறப்ப பயங்கரமான ஒரு கம்பேக்காக தான் இருக்கும். எப்படி நடுவில் கோலி ஒரு கம்பேக் கொடுக்குறப்போ